இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம அதிகாலையிலேயே அணையா விளக்க ஏத்தி வச்சு விரதத்தை ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஒரு தட்டுல பச்சரிசி பரப்பி மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் திருநீரை போட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்து அதுல நல்லா மஞ்சள் தடவி சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு இந்த அரிசி தட்டு மேல வச்சுக்கணும். அதை அடுத்து நாம இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு நம்ம வீட்டுல சிவலிங்கம் இருந்தா அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு தான் கோடி சூரிய பிரகாசத்தோட பரமேஸ்வரன் லிங்க வடிவில மகாலிங்கமா முதல்ல தோன்றினாருங்கிறது நாரத புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம இந்த நாள்ல நம்ம வீட்டுல இருக்கும் சிவலிங்கத்துக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செஞ்சு வழிபடுறதுனால சிவபெருமானுடைய பரிபூரண அருளாசிய பெறலாம். இந்த அகண்ட தீபத்துக்கு இந்த மாதிரி பெரிய திரியா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த விளக்கு முதல் நாள் அதிகாலையில இருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் எரியணும். அதுக்கு இந்த மாதிரி பெரிய திரி போட்டாதான் நின்னு நிதானமா எரியும். இந்த விளக்கு ஏத்தி வச்சுதான் நாம விரதத்தை துவங்கணும். அணையா விளக்கு ஏத்தி வச்ச உடனே நாம முதல்ல செய்ய வேண்டியது இந்த மாதிரி ஒரு தேங்காய் உடைச்சு 2 பக்கமும் வச்சிடணும்.